ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் கிரிப்டோ டுட்டோரியல்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கரண்ட் கிரிப்டோ மார்க்கெட் கண்டிஷன் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ போட்டிருந்தோம். ஸோ மார்க்கெட் வந்து பேக் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அது முக்கிய காரணம் என்னென்னா, இந்த புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் வந்து மார்க்கெட் கேப்பில் நிறைய இதில் வந்து கிளியராக ஃபார்ம் ஆகிருந்து. ஸோ காமிக்கிறேன். ஸோ இந்த ஏரியாவில் நமக்கு வந்து போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், கிளியராக வந்து புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. அதே மாதிரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகிருந்து. ஸோ இதுலேயும் ஃபார்ம் ஆகிருந்து. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு சிக்னல், மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக அதுக்கு பிறகு வித்தின் 3 வீக்லேயே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து கிளியராக பிரேக் அவுட் பண்ணி அப் ஆகிட்டுருக்கு. ஸோ அதே மாதிரி பிட்காயின் டாமினன்ஸும் நல்ல ஒரு கிளியர் ஃபால் வந்து கொடுத்துச்சு. ஸோ இதில் வந்து ஒரு நெகட்டிவ் சைன் வந்த பிறகு ஸோ ஓகே, எவ்ரிதிங் ஓகே, மார்க்கெட் வந்து ஸ்டில் புல்லிஷாக தான் இருந்துகிட்ருக்கு. ஆனால் இப்போ இருக்கிற டவுட் என்ன அப்படின்னா, நிறைய பேரோட போர்ட்ஃபோலியோ காமனாக கேட்குறது, ப்ரோ நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், ஆனால் போர்ட்ஃபோலியோ வந்து இன்னும் பெருசாக மூவ் ஆக தொடங்கலை, சின்ன அப்பு தான் வந்து வந்துட்டுருக்கு அப்படின்னு. கிரிப்டோ மார்க்கெட் அப்படி தான் மூவ் ஆகும். ஃபண்டு ஃப்ளோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு காயின்லேருந்து இன்னொரு, இப்போ பார்த்தீங்கன்னா பிட்காயினில் தான் இவ்வளோ நாள் இருந்துகிட்டு அடுத்து எத்தீரியம் இந்த மாதிரி மூவ் ஆச்சு. அடுத்து வந்து கொஞ்சம் டாப் ஆல்ட் காயின்ஸ், நீங்கள் காயின் மார்க்கெட் கேப்பில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாப் ஆல்ட் காயின்ஸ்லாம் இருக்கும். சொலோனா, பிஎன்பி, எக்ஸ்ஆர்பி, டோஜி, அடா. ஸோ இந்த மாதிரி ஒரு டாப் 20 காயின்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த காயின்ஸ்லாம் மூவ் ஆகிருக்கும். ஆனால் நம்ம பெரும்பாலும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க காயின்ஸ், நிறைய காயின்ஸ் வந்து புது காயின்ஸாக இருக்கும், மீம் காயின்ஸாக இருக்கும், ஆர் பிஎன்பி, ஏ காயின்ஸ், இந்த மாதிரி நிறைய காயின்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். அதோட ரேங்கிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி இருக்கும், 100 ஆர் அதுக்கு கீழே இருக்கும். ஸோ அந்த மாதிரி காயின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் ஷார்ட்டாக ஒரு வேர்டு சொல்லுவோம், லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப்னு. ஸோ அதே மாதிரி இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புது காயின்ஸ், சின்ன வேல்யூ உள்ள காயின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் கேப் காயின்ஸ், ஹை ரிஸ்க் ஹை ரிவார்டு, இந்த மாதிரி உள்ள காயின்ஸ். 10 காயினில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா 1-2 காயின் கண்டிப்பாக 0 ஆகி போகும், ஒரு 2-3 காயின் வந்து கண்டிப்பாக நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஹை ரிஸ்க் ஹை ரிவார்டு உள்ள காயின்ஸ் தான் அந்த காயின்ஸ். ஸோ அதுக்கான ஃபண்ட் ஃப்ளோ வந்து இன்னும் வந்து மார்க்கெட்டில் நடக்கலை. அது எப்போ நடக்கும் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ப்ரீ ஆல்ட் சீசன் மாதிரி தான். இதை நீங்கள் வந்து காயின் மார்க்கெட் கேப் வெப்சைட்லேயே நிறைய நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். காமிக்கிறேன். ஸோ இதில் மார்க்கெட் சென்டிமெண்ட்டு நான் கிளிக் பண்ணேன்னா இதில் காமிக்குது, மார்க்கெட் கேப் வந்து $4 trillion நோக்கி வந்து போயிட்டுருக்கு. ஆல்ட் காயின் சீசன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆல்ட் காயின் சீசன் இண்டெக்ஸ் அப்படின்னு காமிக்கும். ஸோ பெரும்பாலும் நம்ம ஹோல்டு பண்ணியிருக்க மற்ற டாப் ஆல்ட் காயின்ஸை தவிர உள்ள மற்ற காயின்ஸ்லாம் எப்போ மூவ் ஆகும்னா இந்த ஆல்ட் சீசன் டைமில் தான் மூவ் ஆகும். ஸோ இப்போ வந்து ஒரு பெரிய ஆல்ட் சீசன் அந்த கண்டிஷனில் தான் இருந்துகிட்ருக்கோம். ஒரு பிட்காயின் டாமினன்ஸ் வந்து ஒரு 55 to 58, அரௌண்ட் ஒரு 55ன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரேஞ்செலாம் போகும்போது தான் நம்ம ஆல்ட் காயின்ஸ் வந்து ஹெவி மூமெண்ட் கொடுக்கும். அது வரைக்கும் வந்து ஸ்லோவாக சின்ன அப்பு இருக்கும். மேஜராக வந்து பார்த்திங்கன்னா டாப் ஆல்ட் காயின்ஸ் தான் மூவ் ஆகிட்ருக்கும். ஏன்னா இது லாஸ்ட் மந்த் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த டாட் வந்து இந்த ஆரஞ்சு இடத்துல இருந்து பிட்காயின் சீசன் வந்து போயிட்டுருக்குன்னு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2-3 வாரமாக இந்த லைட் எல்லோ கலரில் இருந்துகிட்டு இப்போ வந்து கரண்டாக வந்து லைட் ப்ளூவில் இருந்துகிட்ருக்கு. ஸோ இது வந்து இந்த டார்க் ப்ளூக்கு மூவ் ஆகும்போது நல்ல ஒரு மூமெண்ட் வந்து நம்ம காயினில் வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு ஆல்ட் காயின் இண்டெக்ஸ், ஓவரால் காயின்ஸ் பெர்ஃபார்மன்ஸை வச்சு அவங்க வந்து உருவாக்கியிருக்காங்க. நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸுக்கு பார்த்துக்கலாம். அடுத்து நமக்கு வந்து எதை வச்சு நம்ம வந்து செக் பண்ணலாம் அப்படின்னா, பிட்காயின் டாமினன்ஸ் வந்து விழுந்துட்டுருக்கு. இருந்தாலும் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து அப்பாயிருக்கு, கிட்டத்தட்ட 40லேருந்து 66 வரைக்கும் போயிருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து இன்னும் வந்து ஃபால் ஆகணும். ஃபால் ஆனால் தான் அது வந்து எல்லா காயின்ஸும் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அண்டர் 60லாம் வந்து போகும்போதெல்லாம் ஓரளவு பர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அண்டர் 58, அரௌண்ட் 55லாம் போகும்போது நல்ல ஒரு மூமெண்ட் வந்து பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஃபண்ட் ஃப்ளோ வந்து டாப் ஆல்ட் காயின்ஸ்லேருந்து மற்ற ஆல்ட் காயின்ஸுக்கு வந்து கூடிய சீக்கிரம் வந்து மூவ் ஆகும்போது தான் நம்மளோட போர்ட்ஃபோலியோ எல்லா காயின்ஸும் வந்து அப் ஆகும். அடுத்து எத்தீரியத்தை வச்சும் நம்ம வந்து சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எத்தீரியம் வந்து பார்த்திங்கன்னா இந்த $4000 வந்து ஒரு கீ ரெசிஸ்டன்ஸ் ஏரியா, பல முறை அந்த ஏரியா டச் பண்ணி டவுன் ஆகிருக்கு. ஸோ அந்த ஏரியாவில் ஒரு ரிஜெக்ஷன் கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அரௌண்ட் 4000 4100 ஏரியாவில் ஒரு சின்ன வந்து டவுன் ட்ரெண்ட், ஒரு ஷார்ட் டைம் டவுன் வந்து ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதுக்கு பிறகு அதை பிரேக் அவுட் பண்ணி போகலாம். சரியா? அந்த டைம் வந்து முக்கியமாக ஃபண்ட் ஃப்ளோ வந்து எத்தீரியத்தில் இருக்க ஃபண்ட் ஃப்ளோ மற்ற ஆல்ட் காயின்ஸுக்கு மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அப்படிலாம் நடக்கும்போது தான் நம்மளோட மற்ற ஆல்ட் காயின்ஸ் வந்து நல்லா வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணோம்.
ஸோ நம்ம வந்து ஓவரால் மார்க்கெட் வந்து புல்லிஷ் தான். ஆல்ட் சீசனில் தான் இருக்கும். இருந்தாலும் சின்ன சின்ன ஆல்ட்டு காயின்ஸ்லாம் பம்ப் ஆகிறதுக்கான நேரம் இன்னும் வந்து வரல. கூடிய சீக்கிரம் அதுக்கான வாய்ப்புகளும் நேரமும் வரும். அது வரைக்கும் வந்து வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போதைக்கு டாப் ஆல்ட்டு காயின்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னா நல்லா வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அதை பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு சைலண்ட்டாக இருக்க வேண்டியதான், வேறு வழி இல்லை. ஓவரால் மார்க்கெட் வந்து புல்லிஷ், பயப்பட எதுவும் தேவையில்லை. இப்போ வரைக்கும் எந்த ஒரு நெகட்டிவ் நியூஸும் கிடையாது. எல்லா நியூஸஸும் பாசிட்டிவாக தான் கிரிப்டோ சைடு வந்து வந்துட்டுருக்கு. ஸோ கீப் ஹோல்டிங், வெயிட் பண்ணுங்கள். நல்ல ஒரு ரிசல்ட் வந்து இந்த புல் மார்க்கெட்டில் எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படின்னு வந்து நம்புகிறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.